புத்திர பாக்கியம் சிறுகதை ஆசிரியர் நாராயணன் அவர்கள். சித்திரை மாதம் உச்சி வேளை. சூரிய வெப்பத்தில் தெருவில் உள்ள தார் உருகி கொண்டு இருந்தது. தலையை பிளக்கும் அந்த வேளையில் மாம்பழம், கிரேப், மாம்பழம் என்று உரக்க கத்திக்கொண்டே ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் நின்று நின்று நடந்தான் ஒரு மாம்பழ வியாபாரி. வாசலிலே நின்று அவன் கூவியதை கேட்டு ஊஞ்சல் பலகையிலிருந்து எழுந்து வந்தாள் கல்யாணி. அவனுடன் ஒரு விதமாக பேரம் பேசி கடைசியில் டஜன் 3.25 என்று அரை டஜன் பழங்களை வாங்கி கொண்டு சில்லறை எடுத்து வர உள்ளே சென்றாள். பெட்டியில் ஒரு 10 ரூபாய் நோட்டும் 1-2 அணாக்களுமே இருந்தன. பழக்காரன் தன்னிடம் 10 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை இல்லை என்று சொல்லிவிட்டான். உடனே அவள் தன் கணவனுடைய அறையில் நுழைந்தாள். சுவாமிநாதனின் சட்டை பைகளில் கையை விட்டால் கட்டாயம் ஏதாவது சில்லறை கிடைக்கும் என்பது அவளுக்கு பழக்கத்தால் தெரியும். கோட்டு ஸ்டாண்டில் அவனுடைய சட்டை ஒன்றும் கோட்டு ஒன்றும் தொங்கிக் கொண்டிருந்தன. சட்டை பைக்குள் கையை விட்டால் 2 கால நாட்களும் ஒரு பஸ் டிக்கெட்டும் தான் வெளிப்பட்டன. சற்று ஏமாற்றத்துடன் அவள் கோட்டு பைகளில் தேடினாள். ஒரு அணா ஒரு பைக்குள்ளிருந்து அவள் கைக்கு வந்தது. வேறு ஒரு காசும் அகப்படவில்லை. கோட்டின் உள் பாக்கெட்டில் ஒரு கவர் கிடந்தது. அஸ்ரத்தையோடு அது என்ன கடிதம் என்று பார்த்தாள். அதில் சுவாமிநாதனின் ஆஃபீஸ் விலாசம் எழுதியிருந்தது. அவள் முகத்திலே வியப்பு குறி தோன்றியது. அம்மா, சில்லறை கொடுக்குறீங்களா? எவ்வளோ நேரம் நான் காத்து கொண்டு நிற்கிறது என்ற பழக்காரன் வாசலிலிருந்து சத்தம் போட்டான். முதலில் அவனை அனுப்பிவிட்டு பிறகு கடிதத்தை பார்க்கலாம் என்று எண்ணி வாசலுக்கு விரைந்து வந்தாள். என்னிடம் சில்லறை இல்லை. 10 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை கொடு, இல்லை என்றால் சாயங்காலம் வந்து பணத்தை வாங்கிக்கொள் என்றாள். அவனும் ஒரு நிமிஷம் தயங்கிவிட்டு சரி, சாயங்காலம் வரேன் என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தான். வாசல் கதவை தாளிட்டுவிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்து கடிதத்தை பிரித்தாள். சுவாமிநாதனுக்கு அவன் தாயார் கிராமத்திலிருந்து எழுதியிருந்தாள். படித்துக்கொண்டே வந்த கல்யாணியின் முகத்தில் ஆச்சரியமும் திகைப்பும் கலவரமும் மாறி மாறி தோன்றின. அவள் தேகம் முழுவதும் மயிர் கூச்சு எறிந்தது. நானும் உன்னிடம் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். நீ கொஞ்சம் கூட என் வார்த்தையை லட்சியம் செய்ய மாட்டேன் என்கிறாய். இந்த கிராமத்திலுள்ள ஒரு ஜோதிடர் கூட சொல்லிவிட்டார், உனக்கும் கல்யாணிக்கும் புத்திர பிராப்தத்திற்கு இடமே இல்லை என்ற. சுவாமி, நீ எங்களுக்கு ஒரே பிள்ளை. உனக்கு கல்யாணமாகி இப்பொழுது கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் ஆகின்றன. இன்னமும் இந்த பாழாய் போன கண்கள் ஒரு பேர குழந்தையை காண கொடுத்து வைக்கவில்லை. இப்படியே நாட்களை கடத்திவிட்டால் அப்புறம் என்ன ஆவது? நம் குடும்பம் உன்னோடு அழிந்து போக வேண்டியதுதானா? நீ வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் நமது குடும்பம் நிலைத்து நிற்கும். அதற்கு மேல் கல்யாணியால் படிக்க முடியவில்லை. அவள் தலை சுழன்றது. உலகமே சுழலுவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. தஞ்சாவூர் ஜில்லாவில் உள்ள கிராமம் ஒன்றில் வீடும் வாசலும் உள்ளவர் வேம்பு ஐயர். நீரும் நிலமும் படைத்த பரம்பரையான செல்வாக்குள்ள குடும்பம். சுவாமிநாதன் அவருக்கு ஒரே மகன். அவன் BA பாஸ் செய்துவிட்டு ஒரு பெரிய பேங்கியின் சென்னை கிளை ஆஃபீஸில் உதவி காரியதரிசி உத்தியோகம் பார்த்து வந்தான். மயிலாப்பூரிலே ஒரு தனி வீட்டில் கல்யாணியும் அவனும் குடித்தனம் நடத்தி வந்தனர். கல்யாணிக்கும் அவனுக்கு மனமாகி சுமார் 8 வருஷங்களாகி இருந்தது. இருவரும் எல்லா விதங்களிலும் ஒருவருக்கொருவர் பொருத்தமானவர்கள்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. கட்டழகி என்று கூறுவார்களே, அந்த அலங்கார சொல் கல்யாணிக்குத்தான் பொருந்தும். அவளை முதலாக பார்த்த அன்றே சுவாமிநாதன் அவளிடம் தன் ஹிருதயத்தை பறிகொடுத்து விட்டான். அவனுடைய வசீகரமான தோற்றத்தையும் கம்பீரத்தையும் கண்டு கல்யாணி அவனிடம் தன் மனதை பறிகொடுத்ததும் ஆச்சரியமில்லை. ஈஸ்வர சோதனையோ அல்லது வேறு என்ன காரணத்தாலோ சுவாமிநாதனுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகவில்லை. கல்யாணிக்கு கூட சில சமயங்களில் தன்னையும் அறியாது தனது குறையை பற்றி ஞாபகம் வரும். அவள் மாமியார் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்த ஒவ்வொரு சமயத்திலும் அந்த விஷயத்தை பற்றி பிரஸ்தாபிக்க தவறுவதே இல்லை. வேண்டாம் வேண்டாம் என்று கதறுகிறவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதே. என் கண்மணிக்கு நான் எவ்வளவு தவம் கிடந்தாலும் ஒரு குழந்தையை காணோமே என்று அங்கலாய்ப்பாள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் கிராமத்திலிருந்து சுவாமிநாதனின் தாயார் அவனுக்கு ஆரம்பத்தில் கூறியபடி கடிதத்தை எழுதியிருந்தாள்.
அன்று இரவு சுவாமிநாதன் கல்யாணியை பார்த்து திடீரென்று, கல்யாணி, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றான். எனக்கு தெரியும், உங்கள் கல்யாண விஷயமாகத்தானே? தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் தாயாரின் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியது உங்கள் கடமை அல்லவா என்றாள். கல்யாணி, உனக்கு எப்படி தெரியும் நான் அந்த விஷயத்தை பற்றித்தான் பேசப் போகிறேன் என்பது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் சுவாமிநாதன். நீங்கள் சொல்லாவிட்டாலும் எனக்கு தெரியாதா என்ன? உங்கள் கோட்டு பைக்குள் இருந்த கடிதம் தெரிவித்து விட்டதே. கல்யாணி, தயவு செய்து பொறுமையுடன் நான் சொல்லப் போவதை கேளு. நானும் இதை பற்றி வெகு நாட்களாக சிந்தித்து சிந்தித்து மூளையை குழப்பிக் கொண்டுதான் இருக்கிறேன். அம்மாவின் தொந்தரவும் பொறுக்க முடியவில்லை. உனக்கோ புத்திர பிராப்தம் உண்டாவதாக தோன்றவே இல்லை. வேறு ஒரு என்று சுவாமிநாதன் பேசி முடிப்பதற்குள், எதற்காக வீண் சிரமப்படுகிறீர்கள்? எனக்கு சம்மதம்தான். உங்கள் இஷ்டம் போல செய்து கொள்ளுங்கள். குறுக்கே நின்றதாக எனக்கேன் பழி சொல் என்றாள் கல்யாணி. கோபித்து கொண்டு சொல்கிறாயா அல்லது நிஜமாகவே மனப்பூர்வமாக சொல்லுகிறாயா என்று கேட்டான் சுவாமிநாதன். நிச்சயமாக, சத்தியமாக, மனப்பூர்வமாகத்தான் சொல்லுகிறேன். உங்கள் ஆசையையும் உங்கள் தாயாரின் ஆசையையும் நான் ஏன் கெடுக்க வேண்டாம்? கல்யாணி, நீ மகா உத்தமி. உன் உள்ளம் பரிசுத்தமானது. உன்னை மனைவியாக அடைய பெற்ற நான் உண்மையிலே பாக்கியசாலியே. கல்யாணி, இன்னொன்று, நான் மறுமணம் செய்து கொண்டாலும் உன்னிடம் நான் வைத்துள்ள அன்பு, உன் மீது நான் கொண்டுள்ள பிரேமை ஒரு நாளும் குறையாத. கல்யாணி வாயை திறக்கவில்லை. பிரமை பிடித்தவள் போல உட்கார்ந்திருந்தாள். சித்திரை மாத கடைசியிலேயே சுவாமிநாதனுக்கும் கௌரிக்கும் திருமணம் நடந்தேறியது. கௌரியின் தந்தை தாலுகா ஆஃபீஸ் குமாஸ்தா. மாதம் 60 ரூபாய் சம்பளம். 4 பெண்களும் 3 பையன்களும் உள்ள பெரிய குடும்பம். கௌரிதான் மூத்தவள். பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பாள். 7வது வகுப்பு வரை படித்து இருந்தாள். கல்யாணமான மறுவாரமே சுவாமிநாதன் கௌரியை சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்துவிட்டான். கௌரியின் குணங்கள் ஒவ்வொன்றும் கல்யாணியின் மனதை கவர்ந்தன. அவளுடைய அடக்கமும் தெய்வ பக்தியும் சாந்த சுபாவமும் கல்யாணிக்கு வியப்பை அளித்தன. எப்பொழுது பார்த்தாலும் எதற்கு எடுத்தாலும் கல்யாணியிடம் வந்து, அக்கா, அதை எப்படி செய்ய வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பாள். கல்யாணி செய்யும் எந்த வேலையும் தானே செய்ய முன் வருவாள். அக்கா, நீங்கள் பேசாமல் இருங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று உற்சாகத்துடன் கூறுவாள். அவள் கல்யாணியிடம் எவ்வளவு அந்தரங்க பிரியத்துடன் நடந்து கொண்டாலோ அதைவிட பன்மடங்கு வாஞ்சையுடன் கல்யாணி அவளுடன் பழகி வந்தாள். சுவாமிநாதனின் தாயாருடைய கனவும் நனவாகும் காலம் தோன்றியது. கௌரி கர்ப்பவதி ஆனாள். அந்த விஷயத்தை கேட்டு சுவாமிநாதனின் தாயார் அடைந்த ஆனந்தம் அதிகமா அல்லது அவன் அடைந்த பூரிப்பு அதிகமா, கல்யாணி அடைந்த மகிழ்ச்சி அதிகமா என்று அளவிட முடியாத. வெகு விமர்சையுடன் கிராமத்தில் சீமந்த கல்யாணத்தை கொண்டாடினாள் சுவாமிநாதனின் தாயார். நாள் நெருங்க நெருங்க மற்ற எல்லோரும் குதூகலத்துடனும் ஆர்வத்துடனும் அந்த மகத்தான சம்பவத்தை எதிர்பார்த்து இருக்கையில் கௌரி மாத்திரம் ஏதோ வீதி அடைந்தவளாக அடிக்கடி கல்யாணியிடம், அக்கா, எனக்கு பயமாக இருக்கிறத, நினைத்தாலே நடுக்கம் எடுக்கிறதே என்று கூறுவாள். கல்யாணி அவளுக்கு தைரியம் சொல்லுவாள். ஆஸ்பத்திரியிலிருந்து திடீரென்று செய்தி வந்தது. குழந்தை வெகு சிரமத்துடன் பிறந்தது என்றும், பிறந்து சில வினாடிகளுக்குள் இறந்துவிட்டது என்றும் தெரிவித்து இருந்தார்கள். மேலும் தாயாருக்கே ரொம்ப அபாயமான நிலைமை என்றும் தெரிய வந்தது. செய்தியை படித்த கல்யாணி அலறிய வண்ணம் மூர்ச்சையாகிவிட்டாள். கண் விழித்து பார்த்த பொழுது தான் ஊஞ்சல் பலகையின் மீது படுத்து இருப்பதையும் தனது கையிலே ஒரு கடிதம் இருந்ததையும் கண்டாள். ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த செய்திதானா என்று திடுக்கிட்டு பார்த்தாள். சுவாமிநாதனுக்கு அவன் தாயார் கிராமத்திலிருந்து எழுதிய கடிதம் என்பதை உணர்ந்தவுடன் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. 1-2 நிமிஷங்களுக்கு பிறகுதான் அவளுக்கு விஷயம் விளங்கிற்று. தான் கண்டது முழுவதும் கனவுதானா என்பது அவள் மனதில் ஏதோ ஒரு வேதனையை தோற்றுவித்தது. என்ன கல்யாணி, உடம்புக்கு என்ன என்று யாரோ கேட்பது போல தோன்றவே திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். சுவாமிநாதன் தான் நின்று கொண்டிருந்தான். கையில் என்ன கடிதம்? அம்மாவிடமிருந்து வந்திருக்கிறதா? எங்கே என்று ஆவலுடன் கையை நீட்டினான் சுவாமிநாதன். புதிய கடிதம் ஒன்றுமில்லை, ஏற்கனவே உங்கள் தாயாரிடமிருந்து வந்ததுதான் என்று கூறிய வண்ணம்
கடிதத்தை அவனிடம் நீட்டினாள் கல்யாணி. அதை பார்த்த சுவாமிநாதன் சற்று திடுக்கிட்டவனாக, கல்யாணி, இந்த கடிதம் உன் கையில் எப்படி கிடைத்தது என்று கேட்டான். ஒரு நிமிஷத்தில் அவனுக்கு எல்லாமே விளங்கிவிட்டது. அவன் கல்யாணியை பார்த்து, அடடா, இப்பொழுதல்லவா தெரிகிறது உன் முகவாட்டத்திற்கான காரணம். அடி பைத்தியம், இவ்வளவு காலமாக என்னுடன் நெருங்கி பழகியும் நீ என் மனதை நன்றாக உணரவில்லை. கல்யாணி, அம்மா சொல்லை கேட்டு நான் அசட்டுத்தனமாக நடந்து கொள்வேன் என்றுதானே நீ எண்ணிவிட்டாய். சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னையன்றி நான் வேறு யாரையுமே மனதால் கூட தீண்டவே மாட்டேன். மறுமணத்திற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என்பதை தீர்மானமாக அம்மாவுக்கு தெரிவித்து விட்டேன். என்னை நீ நம்புவாயா என்றான். உணர்ச்சி மிகுதியால் கற்சிலை போல அசைவற்று நின்றாள் கல்யாணி. அன்பனவர்களே, நாராயணன் அவர்கள் எழுதிய புத்திர பாக்கியம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.